எழுந்துரு. எஸ்ஐ. சார், நான் தான் அந்த பொண்ணையும் சுரேஷையும் கொன்னேன்னு எத்தனை தடவை சொல்றது? உண்மையை ஏத்துக்கிட்ட பிறகு ஏன் சார் எனக்கு சித்திரவதை பண்றீங்க? கொலையே நீ பண்ணியிருந்தா கூட என்னால தண்டனை தர முடியாது. கோர்ட்டு கேஸ் போகும், அவங்க தான் தண்டனை கொடுப்பாங்க. சண்முகம், நீ கொலையே பண்ணலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உண்மையை மறைச்சிட்டு யாரோ சொன்னாங்கிறதுக்காக அந்த குற்றத்தை உன் தலையில நீயே போட்டுக்கிட்டு இருக்க. சொல்லு, அவங்க உனக்கு பணம் கொடுத்தாங்களா இல்ல பயமுறுத்துறாங்களா? இப்படி எப்பவுமே மௌனமா இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் ஒய்ஃப் எல்லாமே என்கிட்ட சொல்லியாச்சு. என்ன எல்லாத்தையும் மனைவி சொல்லிட்டாளா? ஆமா. உன் வீட்டுக்கு வந்தாங்களே அந்த ரவுடிங்க, அவங்க யாரு? உனக்கும் உன் பொண்டாட்டி குழந்தைகளுக்கும் எந்த ஆபத்து வராது, அதுக்கு நான் கேரண்டி. சொல்லு, அவங்க யாரு? அவங்க யாருன்னு சரியா எனக்கு தெரியாது சார். எங்க டிராவல்ஸ் பங்களாவுக்கு அப்பப்போ வருவாங்க. என் கையால சாப்பாடு பண்ணி போடுவேன். தண்ணியை போட்டுக்கிட்டு ஏதாவது உளருவாங்க. என்ன பேசுவாங்கன்னு விவரமா எனக்கு தெரியாது சார். காலி பண்ணிட்டு போறப்போ கை நிறைய பணம் கொடுத்துட்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் எங்க டிராவல்ஸ் பங்களாவுக்கு வந்து விஸ்கி வாங்கிட்டு வர சொல்லி ரூபாய் கொடுத்தாங்க. நான் விஸ்கி வாங்கிட்டு வரதுக்குள்ள அந்த சுரேஷ் அடிச்சு கொலை பண்ணிட்டானுங்க சார். அவர் கூட வந்த பொண்ணையை கெடுத்து கொலை பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. சுரேஷ் அந்த பொண்ணு எப்படி வந்தாங்க? அது வந்து சார், அவங்க 2 பேரும் பைக்கை தள்ளிக்கிட்டே வந்தாங்க. மோட்டர் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால தங்கறதுக்கு ரூம் வேணும்னாங்க. அப்போ அவங்க தானே தூக்கிட்டு போறது? அந்த பொண்ணோட பணத்தை அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அப்புறம் அதே ரவுடிங்க உங்க வீட்டுக்கு வந்து நீ தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கோன்னு ஏன் சொன்னாங்க? அவங்க உங்களை பரத் சார் வீட்டுல பாத்துருக்காங்க. நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர்னு அவங்களே எனக்கு சொன்னாங்க சார். இந்த கொலை விஷயமா நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நினைச்சு என்ன கொடுமைப்படுத்தினாங்க சார். அந்த சமயம் பார்த்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக நானே கொலை பண்ணதான் ஒத்துக்கிட்டேன் சார். சரி, சுரேஷோட பைக்கு, லக்கேஜ், பேக் எல்லாம் எங்க? மோட்டர் பைக் ஏரியால நானே தள்ளிட்டேன் சார். லக்கேஜ் எல்லாம் என் வீட்டுக்கு பின்னால வச்சிருக்கேன் சார். Come on, show me. இந்த பேக் தான் சார். இதுல என்ன இருக்கு? அதுல கேமரா இருக்கு, எடுத்து பாருங்க. யாரு முகமும் ஒண்ணும் சரியா தெரியலையே. பாவிங்க, 2 பெரிய அநியாயமா கொண்டுட்டாங்களே. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். What I'm saying is bad. This is very important evidence. Yeah.
இவங்கதான் சார், இவங்க 3 பேர் தான் சார் அங்க தங்கி இருந்தாங்க. இந்த 3 பேரை தவிர வேற யாராவது வந்தாங்களா? இல்ல சார், அங்க வந்திருந்தது இந்த 3 பேர் தான் சார். அதுல ஒருத்தர் நல்ல குண்டா கருப்பா இருந்தா சார், ஒருத்தர் வந்து மொட்டை தலையா சார், ஒருத்தர் உயரமா இருந்தா சார். சார் இவங்க 3 பேர் தான் சார் அங்க வந்தாங்க. ஓ, நீ இஷ்டத்துக்கு புழுவுறதுக்கு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா, சிபிஐ ஆபீஸ்யா? எது சொல்றதுனாலும் பார்த்து யோசனை பண்ணி சொல்லு. மிஸ்டர் நாராயணமூர்த்தி சார். நீ கொஞ்சம் சும்மா இருங்க. ஓகே சார். விசாரணை செய்கிறது நாங்க. ரைட்டா சார். குமார், சண்முகம், ஜேஆர்பி கொலை நடந்த அன்னைக்கு இந்த 3 பேரும் டிராவல்ஸ் பங்களா தான் தங்கியிருந்தாங்களா? இல்ல சார், அவங்க அதுக்கு பிறகுதான் சார் வந்து தங்குனாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சார் அந்த லவ்வர்ஸும் வந்தாங்க. சார், ஜேஆர்பி கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஓ சந்தேகப்படி பார்த்தா ஜேஆர்பி கொலை நடந்த இடத்துல நீலாம்பரியா அவங்க பார்த்திருக்கணும். அதனால அவங்க நீலாம்பரிய கொலை பண்ணி சாட்சியை அழிக்க பார்த்திருக்காங்க. வடுசே வெரி கரெக்ட் சார். தொடர்ச்சியா நடக்கிறதை எல்லாம் பாக்குறப்ப இந்த 3 பேரு கூட வேறு சில ஆட்களும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யூ ஆர் கரெக்ட். அதோட அந்த 3 பேரை தவிர வேற யாரோ சண்முகத்தை பயமுறுத்தி இருக்கணும். சண்முகம், உண்மையை சொல்லிடு. உன் வீட்டுக்கு வேற யார் யார் வந்தது? இந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்க நினைக்கிறேன் சார். அவங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாங்க சார். இந்த கொலை நீதான் செய்தா ஒத்துக்கணும், இல்லைன்னா குடும்பத்தை பழி வாங்கிடுவேன்னு சொன்னாங்க சார். அவங்க கூட ஒரு பொண்ணு சார், பெரிய கண்ணு சார், ரெட்ட சடை சார். அவங்கள அதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? இல்ல சார், அன்னைக்கு தான் பார்த்தேன். யோ சண்முகா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. போய் சொன்ன பெல்ட்டை கைட்டு முதுகுல பேண்ட் வாச்சிடுவேன். மிஸ்டர் நாராயண், கேட்டேன் சார். நீங்க கேட்கிற ஸ்டைலே வேற, நான் விசாரிக்கிற மெத்தடே வேற. எஸ் சார். சண்முகம், நடந்ததையெல்லாம் நீ சொல்லிட்டா உனக்கு சித்திரவதை கம்மியா இருக்கும். இல்லட்டா உன் பொண்ணு பிள்ளைங்களை கூட வேண்டாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார், இவங்க கர்நாடக காட்டுல இருக்காங்க சார். நான் தினமும் சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கார்ல அனுப்புறேன் சார். எல்லாத்தையும் சொல்லுங்க சார், அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அப்பப்போ மாறுவேஷம் போட்டுட்டு போவாங்க. எந்த இடத்துக்கும் போய் வர வசதி இருக்குது. எல்லா செலவுக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. பல ஊர்களில் இருந்து பல ஆலோசனைகள் கிடைக்குது. அவங்க தப்பிச்சு போக நான் கண்டிப்பா உதவி செய்யணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க சார். கூடவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் டெபிக்கு கொடுக்க ஏதோ வகையில செய்தி போகுது சார். இதெல்லாம் நான் சொல்லாம இருந்தது என் பிள்ளை குட்டிகளை நினைச்சுதான் சார். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க சார். சார், என் உயிருக்கு ஆபத்து வந்திருக்குது சார். சார், இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. எங்களை காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க. மிஸ்டர் குமார், ஐ சஸ்பெக்ட் ஜேஆர்பி மர்டர் கேஸ்ல நாம தேடிக்கிட்டு வர்ற முக்கியமான புள்ளி இவன் தான். வேற ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். சண்முகத்தை கூட்டிட்டு போங்க. அந்த காட்டையே சுத்தி வளைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடு. வாட்? எங்களை தேடிக்கிட்டு சிபிஐ ஆபீசர் குமார் இங்க வரானா? அவனுக்கு நாங்க இங்க இருக்கோம்னு யார் சொன்னது? வாட்ச்மேன் சண்முகம். ச்சே, அந்த கேரக்டர் சண்முகத்தை உயிரோட விட்டது பெரிய தப்பா போச்சு. அன்னைக்கு நீங்க அவனை உயிரோட விட்டீங்க, இன்னைக்கு அவன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. நீங்க எப்ப இங்க வர போறீங்க? ஐயோ, இன்னும் 2 மணி நேரத்துல வரோம். கூட சண்முகத்தையும் கூட்டிட்டு வர போறோம். சீக்கிரமா அந்த இடத்தை காலி பண்ணி எங்கேயாவது போயிடுங்க. சரி, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். எப்பா ராஜு, என்ன மட்டும் போட்டு கொடுத்துடாதப்பா. ஓகே ஓகே, எங்களுக்கு எதுவும் ஆகாத வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. ராஸ்கல், அந்த வாட்ச்மேன் சண்முகம் நம்ம கிட்டே கை நீட்டி பணத்தையும் வாங்கிட்டு நம்மள சிபிஐ கிட்ட காட்டி கொடுத்துட்டான். நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும். எங்க போறோம்? எங்க போக போறோன்றது முக்கியம் இல்ல, ஆனா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். கமான் குயிக்.